கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கின்ற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இலக்கியம் என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளம் மட்டுமல்ல. ஒரு சமூகம் அடுத்த நிலையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு மாபெரும் எழுத்து வடிவிலான, வரி வடிவிலான அல்லது வாய்மொழி இலக்கியங்கள் வாயிலான ஒரு அற்புதமான உளவியல் கடத்தி என்பதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கீரா ஐயா அவர்கள் தன்னுடைய படைப்புகளால் இந்த சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை பார்த்திருக்கிறார். இந்த மாற்றம் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த சமூகம் வலுப்பெறும், இந்த சமூகம் எப்படி மேன்மையடையும், எப்படி அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நினைப்பாட்டின் அடிப்படையிலே அவருடைய இலக்கியங்கள் பெரும்பான்மையாக பயணிக்கிறது. அப்படி பயணிக்கிற இந்த ஆளுமையினுடைய படைப்பை, குறிப்பாக அவருடைய சிறுகதைகளை எடுத்துக்கொண்டு நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் படைப்புகள் என்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் இணையவழி தொடரில் 3ஆம் படைப்பிலக்கியவாதியாக கீரா ஐயா அவருடைய படைப்புகளை எடுத்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் தோழமைகளை. அப்படி அவருடைய கதையான பேதை என்கிற கதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் மு. சர்மிளா தேவி அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்க ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், நல்ல கதை சொல்லி என பல்வேறு நிலைகளில் தன்னுடைய இலக்கிய படைப்பை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான பேதை என்கிற கதையோடு கதை சொல்ல இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை இணையவழி நிகழ்விலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க தொடர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிக பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இது ஒரு சாதாரண வேலை கிடையாதுங்க. தினமும் ஒருத்தரை நம்ம கதை சொல்லி வச்சு அந்த படைப்பாளர்களுடைய அந்த படைப்பாளுமையை நம்ம இந்த உலகத்துக்கு காட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில நானும் ஒரு சின்ன ஒரு வேலை செய்யறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் கீராவுடைய பேதை அப்படின்ற கதையை தான் நான் சொல்ல போறேன். எனக்கு ஏன் இந்த கதையை சொல்லணும் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள்ல கீராவும் ஒருத்தர். அவருடைய கதைகளை எல்லோரும் சொல்லும் பொழுது நம்மளும் ஒரு கதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரும் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த வகையில இந்த பேதை கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக நான் நினைப்பேன். ஏன்னா இது காலம் தாண்டி ஒரு படைப்பாளியை வாழ வச்சு கொண்டே இருக்கக்கூடிய எழுத்து ஒரு சக்தியான ஒரு சக்தி வாய்ந்த எழுத்தாக இருக்கும். அப்படி இந்த கதை காலம் கடந்து கண்டிப்பாக நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையை அது செஞ்சே தீரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அந்த கதை சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை பேசக்கூடியதாக இந்த கதை இருக்குதுன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்ப இதோட முடிச்சிருமா, இந்த காலத்தோட இந்த கதை அவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா, இந்த மனித சமூகம் மேம்பட்டுருச்சுன்னு நாம் நம்பிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை போதாமைகள் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தினமும் நம்ம ஒரு செய்திகளாகவும் சில விஷயங்களை கேள்விப்படும் போது நம்ம அவ்வளவு ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகிறோம். அப்படிதான் இந்த பேதை கதையை நான் பாக்குறேன். இது நிறைய இடங்கள்ல மாணவர்களிடத்துல நம்ம பேசும்போது இந்த கதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு பெண் அப்படின்றவ இந்த சமூகத்துல எப்படி அவ தனித்து வாழ முடியுமா, இல்ல அவளுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கா, இல்ல அவளை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி எத்தனையோ கேள்விகள் நமக்கு எழுது. இவர் கரிசல் காட்டு எழுத்தாளரா ஒரு கரிசல் நிலத்தில் வாழ்ந்த மக்களுடைய மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அந்த வேளாண் குடி பெருமக்களை பற்றின அத்தனை கதைகளில அவர் வடிச்சு காமிச்சிருப்பாரு கதாபாத்திரங்களை.
அப்படி வந்து நம்ம பார்க்கக்கூடிய நம் வாழக்கூடிய சூழல்ல பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தினமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அவர் வாழ்ந்த காலத்துல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்னால 60கள் எழுதியிருக்காரு. 1960கள்ல இந்த கதையை எழுதியிருக்காரு. அப்போ அந்த கதை இன்னும் வாழுது அப்படின்னா அதுக்கான அந்த அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து அவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா இந்த கதையில வரக்கூடிய பேச்சி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இந்த பேச்சி அப்படின்ற பெண் வந்து இயல்புல ஒரு வந்து மனநல சரியில்லாத ஒரு பெண்ணாக அந்த கதையில அவரு படிச்சு காமிச்சிருக்காரு. இப்ப அந்த பெண் வந்துட்டு எப்படி இருக்கிறா அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இலக்கியங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது பாதாதி கேச வர்ணனை, அப்படி கேசாதி பாத வர்ணனை அப்படின்னா நம்ம படிச்சு அதே மாதிரி கீரா என்ன பண்றாரு, இந்த பெண்ண பத்தி சொல்லும் பொழுது அதாவது இந்த பெண்ணுடைய அந்த உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறவங்களுடைய கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி காட்டுறாரு. இவ வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர் பக்கமெல்லாம் என்ன சொல்றது, கருவேல மரம், வெள்ளை வேல மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு அப்படி அகலமா தலையை விரிச்சிருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டா இருக்கு. அது மாதிரி அவ கேசம் வந்து என்னையே பார்க்காத ஒரு வறண்ட தேகத்தை கேசத்தை உடையவ. அப்புறம் வந்து அந்த கண்கள் வந்து அப்படியே சிறுத்து போய் புருவம் அடர்த்தியா, அந்த கண்கள்ல பூள கூட சரியா எடுக்காத ஒரு கண்களாகும். தூங்கி எழுந்திருச்சு அந்த சமயத்துல வந்து அந்த அவளுடைய எச்சில் இங்கெல்லாம் வந்து தார தாரையா கன்னத்துல இருக்குது அப்படின்றதும், அப்புறம் அதே மாதிரி முதுகு கழுத்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கா இருக்கிற அவ. அதே மாதிரி அவளுடைய நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பனைமரம் மலையில நனைஞ்சிட்டா எப்படி ஒரு கருப்பா இருக்குமோ அப்படி கருப்பான ஒரு பெண் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவளை வந்து பாதை வரைக்கும் அப்படியே சொல்லிட்டே போறாரு. அந்த கால்களை பார்த்தா கிராமங்கள்ல எல்லாம் நின்னுகிட்டே அப்படியே மூத்திரம் பெய்யும் பொழுது அந்த போவாங்க பெண்கள். அது மாதிரி இவளுடைய கால்கள் அப்படி போகக்கூடிய அந்த தெரிப்புகள் எல்லாம் கால்ல இருந்துச்சு அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த அந்த பெண்ணை பத்தி சொல்லும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் அதே மாதிரி அவ ஒரு போட்டி பெண் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பைத்தியக்கார பெண் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப இந்த பெண்ணதான் இவரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வச்சிருக்காரு. இப்போ அந்த கதையோட ஆரம்பத்துல இந்த இந்த பெண் வந்து ஒரு மரத்துக்கடியில அப்படியே மல்லாக்கப்படுத்து ஒரு பயங்கர கனவு ஒண்ணு அவளுக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டு, அதுல கேட்ல ஒரு கதவு சாத்திருக்கு, ஒரு கதவு திறந்திருக்கும். அந்த கதவு வந்து ஒரு குழந்தை வந்து அதை பிடிச்சுக்கிட்டு வெளியே எட்டி பார்த்து இவளை பார்த்து சிரிக்கிறதாகவும் கை காட்டுறதாகவும் இருக்கும். அப்படியே இவளுக்கு வந்து அவ்வளவு ஒரு அந்த குழந்தை மீது அவ்வளவு ஒரு பாசமா இருக்கும். எங்க அப்படி இவ போய் பிடிக்கலான்னு பாப்பா. அந்த குழந்தைய இப்படி கனவுலயே எல்லாத்தையும் அவ பண்ணி பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பா. அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு பிரியமா அவ இருக்கிற மாதிரியான ஒரு கனவு அவளுக்கு இருக்கு. அந்த ஒரு இரவு நேரத்துல இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இந்த ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி கனவு கண்டிருக்கிற சமயத்துல யாரோ ஒருவன், யாருன்னே தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒருவன் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறான் இந்த பெண்ண. இப்ப இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னால எதுவுமே அவளுக்கு தெரியறது இல்ல. அப்போ இவ வந்து ஒரு 2, 3 மாதங்கள் கழிச்சு இவங்கெல்லாம் யாரு, இந்த பெண்ணெல்லாம் யாருன்னு சொன்னா, இப்ப நம்ம ஊர் பக்கமெல்லாம் இப்ப எங்க பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா, கரும்பு வெட்டுறதுக்காக வேறு வேறு ஊர்கள்ல இருந்து இங்க வந்து அந்த கரும்பு வெட்டி லோடு போட்டு அனுப்பிச்சுட்டு திரும்ப வேற வேற காடுகளுக்கு போய் கரும்பு வெட்டுவாங்க. அது மாதிரி கரிசல் காடுகள்ல பருத்தி எடுப்பதற்காகவும், சோளம் அறுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பிழைப்புக்காக போவாங்களாம். அப்படி வந்த பெண்ணுதான் இந்த பேச்சின்ற பெண்ணு. இப்ப இவ வந்து யார் கூட வந்திருக்கிறான்னு சொன்னா, அந்த ஊர் மக்கள் நெறைய பேர் அந்த ஊருக்கு பிழைப்புக்காக போயிருக்காங்க. இவளும் அவங்களோட சேர்ந்து அங்க போயிருக்கிறா. அங்க வந்து கிடைக்கிறவங்க வந்து சத்திரத்துல படுத்துக்கிறாங்க. கோயிலுடைய மதில்கள்ல படுத்துக்கிறாங்க. சில பேர் வீடுகள்ல படுத்துக்கிறாங்க. இந்த பெண் வந்து அந்த கோயிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரம் இருக்கு. அதுக்கடியில படுத்திருப்பா. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து போயிருது. இப்ப இந்த 3 மாதம் கழித்து இந்த பெண் வந்து அந்த அந்த காட்டுல வந்து அப்படியே வாந்தி எடுக்கிறா. அங்க சுத்தி இருக்கிற பெண்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இந்த பேச்சு ஒரு வேளை முழுகாம இருப்பாளோ, உண்டாயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா பேசிப்பாங்க. அப்ப வந்து அங்க அந்த இதுலயே ஒருத்தி மருத்துவச்சி வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவன் நாடி புடிச்சு பார்த்தோனே பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. பேச்சு வந்து கருவுற்றிருக்கா. அப்போ எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்ன பாக்குறதுக்கு பைத்தியம் மாரி இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்படின்றாங்க, அப்படின்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இப்படியா? பயங்கரமா எல்லாத்துக்கும் அவள ஒரு மாரி கிண்டலா பேசி அப்படி இது பண்ணுவாங்க. அப்ப இந்த பெண் இப்படி கருவுற்றிருக்கிற செய்திய வந்து அவங்க அப்பா, அம்மாக்கு சொல்லி விட்டுருவாங்க. அவங்க வெளியூர்ல இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, கூட்டம் கூட்டமா நிறைய அவங்க அத்தை, மாமன், சித்தப்பன், அப்பன், அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து இந்த பெண்ண அவன் யாரு? இந்த மாரி ஆனதுக்கு யார் காரணம்? அப்படி நீ இப்படி எப்படி உனக்கு தெரியாம போயிரு? ஒரு பொம்பளைக்கு இது கூட தெரியாம போயிருமான்னு சொல்லிட்டு, அவள அடியோ அடியான்னு அடிக்கிறாங்க.
அவ வந்து எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாம, எனக்கு யாருன்னே தெரியாது. என்னை எல்லாரும் ஏன் அடிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. படார் படார்ன்னு எல்லாரும் சேர்ந்து அவள அடி அடின்னு அடிப்பாங்க. இப்ப வலி தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவா. திரும்பவும் தண்ணி தொளிச்சு எழுப்பி அவள அடிப்பாங்க. இப்படியே அடிச்சு எதுக்குடா நம்மள போட்டு இப்படி அடிக்கிறாங்க? ஐயோ! எனக்கு சத்தியமா யாருன்னே தெரியாது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுவா. அப்ப ஆனா அவங்க அதை நம்புறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஓ! இத்தன வேலையும் பண்ணி போட்டு, இப்ப நடிக்க வேற செய்றியா? இத்தன நாளா நீ வந்து பைத்தியம் மாரி இருக்கிற மாரி நடிச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு வட்டி மட்டி அடிப்பாங்க. கூட வந்திருக்கிற அவங்க அம்மா, அவங்களுடைய அத்தை, சித்தி அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "இவளெல்லாம் இங்கேயே வெட்டி குழியில போடணும். இவளெல்லாம் நம்ம பேர கெடுக்கிறதுக்குன்னு இவ வந்திருக்கிறா" அப்படின்னு கண்டபடி எல்லாரும் பேசுவாங்க. எல்லாம் பேசி இவகிட்ட இருந்து உண்மையே வாங்க முடியலன்னு அவங்க நம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவளுக்கு தெரியாது. யாரு, எப்படி, என்ன நடந்துச்சு? இது இந்த மாரி தான் நடந்துதான்னு கூட அந்த பெண்ணுக்கு அது உணரக்கூடிய தன்மை இல்ல. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவள நம்ம ஊருக்கே சேர்த்திக்க கூடாது. இவ இங்கேயே இருந்து தொலையட்டும்னு சொல்லிட்டு இவள இங்கேயே விட்டுட்டு போயிர்றாங்க. அப்ப இந்த பெண் இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சு தனக்கானத வந்து சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்புறம் காலம் கடக்க அவளுடைய வயிறு வந்து பெருத்தாகும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த பேச்சு மேல ஒரு ரொம்ப பெரிய கரிசனை வந்துரும். வந்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க. ஏன்னா, அம்மா, அப்பா இருக்கக்கூடிய, இந்த மாரி இருக்கக்கூடிய குழந்தைக அந்த மாரி இருக்கக்கூடியவங்கலாம் எவ்வளவு வந்து அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாங்க. ஒரு கருவுற்றிருக்கிற பெண்ணுக்கு எவ்வளவு சாப்பாடு வந்து குடுப்பாங்க. ஆனா, இவ வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு அவங்க வீட்ல இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் குடுப்பாங்க. இவ அதெல்லாம் சாப்பிடுவா. அது கடைசி ஆக இவளுக்கு வேலை கூட செய்ய முடியாம இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பு, ராகி, தெனை அது மாரி இருக்கக்கூடியத குத்தி குடுப்பாங்களாம் அங்கலாம். அதுக்கு வந்து அவங்க வீட்ல இருக்கக்கூடிய கஞ்சி, கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் குடுப்பாங்களாம். இப்படியே சாப்பிட்டு இருந்த ஒரு நாள் இவளுக்கு வந்து பிரசவ வலி வர ஆரம்பிச்சப்போ, அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கு டெலிவரி ஆயிருக்கு. அவளுக்கு அந்த நாட்டு மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அதையே எல்லா பெண்களும் அவ்வளவு சந்தோஷமா இந்த பேச்சுக்கு கொண்டாந்து குடுக்குறாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா அவள வந்து ஒரு மாட்டு கொட்டகை இருக்குங்க. அந்த சாலை நம்ம ஊர் பக்கம்லாம் சாலைன்னு சொல்லுவாங்க. அங்க அவளுக்கு எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சேர்ந்து பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்த்தா அப்படி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை அவளுக்கு பிறந்திருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் பொறாம கூட படுவாங்க. பேச்சு வயித்துல இப்படி ஒரு முத்தாட்ட ஒரு குழந்தையா? அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி அந்த குழந்தைய பார்த்து அப்படி ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த குழந்தை யாரோட சாயல்ல இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குழந்தையும் பார்ப்பாங்க, யோசனை பண்ணி பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தன் தான் இந்த ஊர்ல இருக்கிறவன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சமயத்துக்கு ஆசிரியர் எழுதுறாரு. பேச்சு கூட அப்படி நினைக்கிறாளாம். இந்த மாரியான முகத்தோட எவனாவது இருக்கிறானான்னு அந்த பேச்சு கூட அவளுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவளுடைய மனநிலை கூட அவளுக்கு சரியாயிருச்சு அப்படின்ற மாரியான ஒரு நிலைமைக்கு அவ வர்றா அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு பக்கத்து வீடுகள்ல சில வேலைகள செஞ்சு இந்த குழந்தைக்கு இவ வந்து பால் ஊட்டுறதும், சீராட்டுறதும், குளிக்க வைக்கிறதும் அப்படி கொண்டாடி அந்த குழந்தைய அவ வளர்த்துறா. அப்படி வளர்த்திட்டு இருக்கும் பொழுது, மத்த பெண்கள்லாம் பார்த்து அவ்ளோ பொறாமப்படுறாங்களா, இவளுக்கு பாரு எவ்வளோ வந்து குழந்தைக்கு போக எவ்வளோ பால் சுரக்குது. பெரிய ஆள் தான். இவ வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். அப்படி இப்படின்னு இவள பேச்சைய பார்த்து அவ்ளோ பொறாமப்படுவாங்களாம். அப்படி இருந்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்றா, அந்த குழந்தைய அவ்ளோ அழகா வளர்த்திட்டு இருக்கா. திடீர்னு நிப்டீரியா தாக்கி அந்த குழந்தை பயங்கர காய்ச்சல் வந்து இறந்து போயிடுறா. அந்த குழந்தை இறந்து போனத வந்து எல்லாரும் பார்த்து சொல்றாங்க. ஐயோ! பேச்சு இந்த மாரி உன் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இவ நம்ப மாட்டேங்கிறா. அ அந்த குழந்தைக்கு எப்பவும் போல பால் புகட்டுறது, தன் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறது, அப்புறம் குளிப்பாட்டுறது, இப்படியே 1 நாள் 2 நாள் போயிரும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர இதா இருக்கும். ஐயோ! இறந்து போன குழந்தைய அடக்கம் பண்றதுக்கு கூட குடுக்காம இப்படி பண்றாளே! அப்படின்ட்டு எல்லாருக்கும் மனசு அவ்ளோ கனத்து போயிருக்கும். அப்ப இவள வந்து என்ன பண்ணுவாங்க, பேச்சியோட அம்மா, அப்பா கிட்ட வந்து சொல்லி என்ன பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. இங்க வந்து பார்க்கும்போது 2, 3 நாள் ஆயிருது. அவங்க வந்தோனே அந்த குழந்தைய வந்து இவகிட்ட இருந்து புடுங்குறாங்க அப்படியே. இவளா தரவே மாட்டேன்னு சொல்றா. அப்படியே நெஞ்சோட அணைச்சு பிடிச்சுக்கிட்டு ஏன்னா, அவ கனவுலயே அவ்வளவு என்ஜாய் பண்ணவ, தன்னோட குழந்தை. தரவே மாட்டேன்னு சொல்றா. அப்ப எல்லாரும் சேர்ந்து அவ கைய அப்படி புடுங்கி இழுக்கும்போது, கொஞ்சம் அந்த குழந்தையோடைய ஒரு கை கூட அப்படியே கழண்டு வந்துருச்சு அப்படின்னு எழுதுறாரு. அப்படியே நமக்கு படிக்க படிக்க ஒரு பதைபதைப்பா இருக்கும். ஐயோ! என்ன மாரி ஒரு மனநிலை இந்த பெண் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எவ்வளோ இவள கஷ்டப்பட்டு புடுங்கி அந்த குழந்தைய வந்து புடுங்கிட்டு போய் சுடுகாட்டுல கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. இவள வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்திருப்பா. எழுந்து மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய புதைச்ச இடத்துக்கு போய் பயங்கரமா அ இப்படி பண்ணிட்டீங்களே! என் குழந்தைய எதுக்கு மண்ணுல போட்டீங்கன்ட்டு அழுதுட்டு அந்த குழந்தைய எடுக்கறதுக்கு பாப்பா. அப்ப இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்கலாம் சேர்ந்து இவள வந்து நல்லா கையெல்லாம் போட்டு இறுக்கி, கட்டி, இவள குண்டு கட்டா கட்டி இவள இவங்க ஊருக்கே கொண்டு போயிர்றாங்க. காலெல்லாம் கட்டி, வாயெல்லாம் புடிச்சு கட்டி. ஏன்னா கத்துவா பயங்கரமா.
ஒரு தாயோடைய துயரத்தை வந்து அப்படி ஒரு கத்துறதுல அவ வெளிப்படுத்துறான்னு அப்படி ஒரு பிரமாதமா எழுதியிருப்பாரு. இந்த பெண்ணை வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க புடிச்சிட்டு போய் வீட்டுல வந்து போட்டு அடைச்சிடறாங்க இவள. வீட்டுல இருந்து இவ தப்பிக்கிறதுக்கு இல்லாம எல்லாம் அடைச்சு வச்சுறாங்க. இவ என்ன பண்றா, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுனால தலைய கொண்டு போய் அந்த கதவை அடிக்கிறது, கைய வச்சு தட்டுறது, இப்படியே ரொம்ப வந்து அவ தப்பிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்புறம் ரொம்ப நாள் ஆகி என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா ஓட்ட பிரிச்சு அங்கிருந்து அவ தப்பிச்சிடறா. தப்பிச்சு அது அவர் எழுதியிருப்பாரு பாருங்க. அந்த நைட்டு டைம், அதாவது ரொம்ப அந்த கருகும்முன்னு இருக்கிற இரவு நேரத்துல அந்த பொண்ணு அப்படி ஒரு துணி கூட இல்லாம அந்த ஒரு இதுல அந்த தாய் பாசத்துல எல்லாத்தையும் கடந்து அவ அங்கேயே போயிருவா. அதே ஊருக்கு மறுபடியும் அந்த வேலை செஞ்ச அந்த குழந்தைய பிதைச்ச இடத்துக்கே போய் இவ குழிய தோண்டி என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய அந்த ஒரு மாதிரியா செதஞ்சு போயிருக்கிற அதை தூக்கி வச்சுக்குவா கையில. அப்போ இப்ப இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ இவ என்ன பண்றான்னு சொன்னா, அந்த சுடுகாட்டுலயே அவ தங்கிக்கிறா. அது அந்த அத்தனை ஒரு இதோட போகும்போது அவரு அது கொஞ்சம் எழுதுறாரு. சுடுகாட்டுல ஒரு பெண வெந்துட்டு இருக்கு. ஒரு குச்சி ஒண்ணு எடுத்து அதுல கொஞ்சம் எடுத்து இவ உண்ண கூட செஞ்சா அப்படின்னு எழுதுறாரு. நமக்கெல்லாம் அப்படியே மனசு ஒரு பதைபதைப்பாயிருது. ஐயோ! என்னடா இந்த அளவுக்கு கூடவா அவளுக்கு அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்காளே! அப்படின்ற நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இது நமக்கு அந்த இடத்துலயே கொடுக்கும். அப்ப இப்படி இருக்கிற பெண்ண பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அப்படியே பயங்கரமா பயப்படுவாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவா, அவர் எழுதுறாரு ஒரு இடத்துக்கு ரொம்ப அருமையா எழுதுறாரு. இவன் வந்து ஒரு ஆந்தையை போல பகல் நேரங்கள்ல வரமாட்டாளாம். இரவு நேரங்கள்ல மட்டும் தான் வருவாளாம். அப்படி இவ வரும்போது இவ அந்த கையில ஒரு நாள் வந்து அவ அந்த பகல் டைம்ல அவ அந்த அந்த இடத்துக்கு அப்படி நடந்து வரத பார்த்தோனே ஒரு பயங்கரமான ஒரு செம்மையா ஒரு நாட்ட அடிக்கிறத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவ அந்த செதஞ்சு போன அந்த எலும்போட அந்த குழந்தைய அப்படி வச்சுக்கிட்டு இப்படி கைய வீசி வீசி ஒரு மிலிட்டரியில நடக்கிற மாதிரி வந்துட்டு இருப்பான். எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த இது எல்லாத்துக்கும் ஒரு கொமட்டலையே கொடுக்கும். என்னடா இப்படி இந்த பெண் இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப வெயில் காலத்துல கூட இந்த பேச்சுக்கு பயந்துட்டு யாரும் வெளிய வந்து படுக்க மாட்டாங்களா அந்த ஊருக்குள்ள. அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ, ஒரு அவள கண்டு அப்படியே ஒரு பயந்த நிலையில இருப்பாங்களாம். அப்படி இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து வண்டி கட்டி கொண்டு வந்து அந்த ஊர்ல தங்கியிருப்பான். இவன் இரவு நேரங்கள்ல அவள போய் அப்படியே இப்படி தொட்டுருவான். அவன் பார்த்து அப்படியே கத்தி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்புறம் எல்லாரும் வந்து தடி எடுத்து இவள விரட்டி, அதாவது இந்த இந்த பெண்ண பார்த்தா ஏதோ ஒரு பேய், பிசாசு வந்துட்டா எப்படி ஊர்கள்ல அப்படிலாம் இருப்பாங்களோ, அது அப்படி இல்ல. ஆனா அந்த மாரி இருந்தா இப்படிலாம் நடக்கும்னு நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்களோ, அது மாதிரி இவள விரட்டுவாங்களாம். அப்படி விரட்டணும்னு இவ என்ன பண்றான்னா, அங்க இருந்து அப்ப இவ போய் என்ன அங்க சுடுகாட்டுலயே இருந்தர்றா. அந்த சுடுகாட்டுல ஒரு மரத்து மேல ஏறி அந்த கிளை மேலயே படுத்துக்குவாளாம். அப்படி படுத்திருக்கிற இந்த பெண் வந்து நல்லா தூங்குறது கிடையாது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த அங்க கிடைக்கிற அந்த அந்த இதெல்லாம் செஞ்சு பிணங்கள புதைக்கிறப்ப கிடைக்கிற அந்த அரிசி அது இது சாப்பிட்டுக்குவாளாம். அப்புறம் அந்த கத்தாழையோட சோறு அத சாப்பிட்டுக்குவாளாம். அங்க என்ன கிடைக்குதோ அத சாப்பிட்டுட்டு சரியா தூங்காம, ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாளாம். அப்ப சில சமயம் என்ன பண்ணுவாளாம், அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அப்பப்ப அந்த பழைய நினைவுகள் அவளுக்கு வருமாம். அந்த குழந்தை வந்து இருக்கிற மாதிரியும், அந்த இவளோட அந்த இருக்கிற மாதிரியான ஒரு மாரியான ஒரு மனநிலைக்கு அவ வந்ததுனால அப்பப்ப வருவாளாம். அப்ப அப்படி வந்தான்னா, அப்படியே கை கால்லாம் பரப்பி போட்டு அப்படி தூங்குவாளாம். இப்படி காலப்போக்குல இவ இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து, இந்த மாரி இந்த ஊருக்குள்ள இந்த மாரிலாம் நடந்து வந்ததெல்லாம் பார்த்து, திரும்பவும் அவங்களுக்கு தகவல் குடுத்துறாங்க. இப்படி ஊருக்குள்ளயே எங்களுக்கு நான் வாழ முடியல. இந்த பெண் இப்படி வந்து எங்கள இப்படி பண்றா. நீங்க வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணுங்கன்னோனே, திரும்ப வந்து இந்த பெண்ண என்ன பண்றாங்க, அவங்க அம்மா, அப்பா வந்து இவள அங்கேயே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கூட்டு போய் இதே மாரி அடைச்சு வைக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து மீண்டும் இவ தப்பிச்சு அதே ஊருக்கு வந்தா. அப்படி வந்த பெண் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவ பகல்ல வர்றதே கிடையாது. எப்பொழுதுமே அவ என்ன பண்ணுவா, இரவு நேரங்கள்ல மட்டும் அங்கங்க சுத்தி திரிவா. இப்படி இந்த 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 மாதிரி இந்த பெண் வந்து அப்படியே அங்க அங்க அந்த மாரி சுத்தி திரியிற சமயத்துலலாம் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடியாந்து என்ன பண்ணுவாங்களா, எல்லாம் சாத்திக்கிட்டு கதவு வழியா அந்த பெண்ண பார்ப்பாங்களாம். இப்ப இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த இந்த கடைசியில ஒரு 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 காட்சிய வந்து சொல்லுவார் பாருங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப படிக்க படிக்க நமக்கெல்லாம் என்னடா இப்படியான ஒரு உலகத்திலேயே நம்ம வாழ்றோம். என்னடா உலகம் இது? இந்த மாரியான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாம எல்லாரும் ஆதரவா தானடா இருக்கணும். இப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய கொடுமைய நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல இந்த வாழ்க்கை இப்படி இருக்கேன்ற மாரியான ஒரு அங்கலாய்ப்ப நமக்கு ஏற்படுத்துற மாரியான ஒரு முடிவ அவரு குடுப்பாரு. அவ வந்து என்ன பண்றாளா ஒரு நாளு இதே மாதிரி நிறைமாத கர்ப்பிணியா ஒரு 5ஆம் மாதத்துக்கு அப்புறமா, ஒரு மாரி நிறைமாத கர்ப்பிணியா, அந்த வழியா
பகல் நேரத்துல அவர் என்ன பண்ணலாம், கைய வந்து வீசி வீசி லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுட்டு அப்படியே அவ என்ன பண்றாளாம், அந்த வழியாக அவ போறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கதையை முடிச்சிடுறாரு. இப்போ நமக்கெல்லாம் அந்த கதைய படிச்சு முடிக்கும்போது, எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. ஏன்னா, இன்னைக்கு இப்ப நம்ம இந்த கதைய சொல்லும்போது நம்ம நினைப்போம். அட ஆமா, எங்க ஊர்ல கூட இந்த மாரியான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் இருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் அவ இந்த மாரி முழுகாம இருந்தா. அதுக்கப்புறம் அவ என்னானானே தெரியல. இப்படி நம்ம நெறைய பேர், எனக்கு ஈவன் நான் அந்த மாரியான ஒரு ஒரு ஆள நான் பார்த்திருக்கேன். அவளுக்கு அது மாரி ஒரு குழந்தை பிறந்து, அதுக்கப்புறமா அது இறந்தே பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஒரு ஊர்லயும் இந்த கதைய சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, எங்க ஊர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த மாரி ஒரு பெண் இருந்தா அப்படின்னு யாராலயுமே அது மறுக்கவே முடியாம ஒரு செய்திய வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் அன்னைக்கே ஒரு கதாபாத்திரத்த இப்படி ஏற்படுத்தி, இவரு ஒரு பிரமாதமான ஒரு கதைய சொல்லியிருப்பாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்படி வந்து பார்ப்பதற்கு மிக கோரமாக, அவ்வளோ வந்து ஒரு அழுக்கு படிந்த, நடந்து போனாலே அவ்வளோ நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கூட இந்த சமூகத்துல வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்போ, ஒரு வாழ்வதற்கான ஒரு சூழலோ இல்ல அப்படிங்கும்போது, இப்ப நமக்கு வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம பாக்குறோம். அங்க ஒரு பெண் இறந்து போயிட்டா, இங்க ஒரு பெண் தூக்கு போட்டுக்கிட்டா, இப்படிலாம் நம்ம படிக்கும்போது என்ன நடந்திருக்குமோ, இந்த மாரியான குழந்தைகளுக்கு, இந்த பெண்களுக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை, ஒரு தாக்கத்தை இந்த கதை வந்து நம்மள அடிக்கடி ஏற்படுத்திட்டே இருக்குது அப்படின்ற எவ்விதமான கருத்துமே இல்ல. அப்படி ஒரு மிக பிரமாதமான ஒரு கதையா தான் நான் இத பார்க்கிறேன். இவர் எழுதிக்கிற எத்தனையோ பெண்கள் குறித்த கதையில எனக்கு இது ரொம்ப ரொம்ப சொல்லணும்னு நெனச்ச ஒரு கதை. அப்படி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இந்த நேரத்துல நன்றிய சொல்லிக்கிட்டு, இதுல வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, தோழர் அறம் அவர்களுக்கும், கருமுருகன் அவர்களுக்கும், அதே மாரி தோழர் கமலாலயன் இணைஞ்சிருக்காரு அவருக்கும், அகிலா கிருஷ்ணமூர்த்தி தோழர்களுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய நன்றிய நான் சொல்லி ஆகணும். ஏன்னா, இந்த கதை சொல்வதற்கு இப்படியான ஒரு வாய்ப்ப கொடுத்து, இத நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நம்ம எப்படியான ஒரு தாக்கத்தை இந்த கதை ஏற்படுத்துச்சுன்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த விதத்துல கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியையும், என்னுடைய என்ன மீண்டும் ஒரு முறை நன்றியும் சொல்லி நானு என்ன நிறுத்திக்கிறேன். முடிவு முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி புலமையே. ஒரு ஒரு பிடித்த கதைகளில் இதுவும் ஒரு கதை அப்படின்னு சொல்றதை காட்டிலும், இதுவும் ஒரு முக்கியமான கதை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பிடித்த கதை இந்த கதை. இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை, வாழ்வியலை, மனித மனங்கள் இன்னமும் இப்படித்தான் இருக்கிறது என்கிற வாழ்வியல் சூழலை, இது அதுக்கு மேல அந்த வார்த்தையை நான் விவரித்து சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா, மனித மனங்கள் இன்னும் பெரும்பான்மையாக அப்படித்தான் இருக்கிறது என்கிற வாழ்வியலில் தான் கீரா ஐயா மறைந்த பிறகும் கூட அவருடைய எழுத்து வாழ்வது போல அந்த கருத்தும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கதை, அது பேராசிரியர் சொல்ல வேணாம், நீங்க ஒரு நல்ல கதை சொல்லி, அது எனக்கு பிடித்த கதை சொல்லிகளில் நீங்களும் ஒருவர் என்பதில் நாம் மகிழ்வாய் பார்க்கிறோம். ரொம்ப நன்றி அப்படிப்பட்ட தோழர். கதை சொல்லியான ஈரோடு ஷர்மிளா அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த கதையை, கீரா சொல்ல வந்த கருத்தை, ஏன்னா இந்த கதை சொல்றது ஒரு கீரா ஐயா எழுதின கதைகள், ஒரு சில கதைகளை சொல்லுவது ரொம்ப கடினம். அதுவும் பெண்கள் சொல்லுவது ரொம்ப கடினம். ஏனென்று கேட்டால் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் அதெல்லாம், ஆனால் அந்த வர்ணனையில் என்ன சொல்ல வருகிறார் என்ற செய்தியை உணர்த்தும். அதான் நல்ல கதை சொல்லியா இருக்க முடியும். அது நீங்கள் சரியாக எந்தெந்த இடங்களிலெல்லாம் என்ன கருத்துக்காக அந்த வாக்கியங்கள் அமைக்கப்பட்டதோ, அந்த வரிகள் உருவாக்கப்பட்டதோ, அதை நீங்கள் சரியாகவே உணர்த்து கடந்து சென்றிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் தோழமை மிக்க முனைவர் ஈரோடு ஷர்மிளா அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமையே, முதலிலும் கு. அழகிரிசாமி அவர்களுடைய கதையை மனம் நிறைவாய் சொன்னீர்கள். இந்த கதையும் இதமாய் மனதை ஏதோ, இந்த கதையை படிச்ச பிறகு ரொம்ப நேரம் நான்லாம் யோசிச்சேன். என்ன இந்த உலகம் இன்னும் இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருந்த நேரத்தில் இந்த கதையை எளிமையாக எங்கள் மனதில் கடத்தி இருக்கிறீர்கள். அதற்காகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்து, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கவும். அன்பான தோழமைகளே வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? நன்றாகவே கேட்கிறது. வணக்கம் ஐயா, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் 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 வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கமா சொல்றது. முனைவர் சகோதரி ஈரோடு ஷர்மிளா அவர்கள்
ஏற்கனவே அவர் சொன்ன கதையை நாம கேட்டு ரசிச்சோம். இந்த கதையே ஒரு சிக்கலான கதையே, அது பெண் எப்படி இந்த கதையை எப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா, கொஞ்சம் கூட விரசம் இல்லாம, ஒரு பண்பாட்டு ரீதியாக நவ நாகரிகத்தோடு, மிக அழகான கண்ணியத்தோடு இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிக்கலான கதை இது. ஒரு மனநிலை பிறழ்ந்த ஒரு பெண் வாழ்க்கையில் என்னென்னலாம் துன்பப்படுவார்கள் என்பதை இது ஒரு எதார்த்தமான கதை தான். ஆனா ஒரு அப்நார்மலான கதை இது. வழக்கமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் இல்லாம, இது ஒரு புதுகையான நிகழ்ச்சி. ஆனாலும் கூட உச்சபட்ச மனிதாபிமானத்தை, உச்சபட்ச கருணையை, உச்சபட்ச இரக்கத்தை இந்த அபலை பெண்ணின் மீது இந்த எழுத்தாளர் காட்டியிருக்கிற விதம் இருக்கிறதே ரொம்ப அருமை. அந்த ஹீரா அவர்கள் அந்த பெண்ணின் மீது காட்டிய பரிவுணர்ச்சியை, கருணையை, அன்பை, நேசத்தை ஒரு தன்னுடைய மகளுக்கு தந்தை காட்டுகிற ஒரு அஹ், ஒரு பாசத்தை அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஈரோடு ஷர்மிளா அவர்கள். அவர்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அவளுக்கு பாதையில் ஒருவன என்னன்னு தெரியாது. அவளே மனப்பிறழ்வு வாய்ந்தவள். அவள் ஒரு வேப்ப மரத்துல அடியில படுத்திருக்கும் பொழுது நிலவு ரொம்ப அழகா வர்ணிப்பாரு. நிலவு ஒளி அவள் மீது படுகிறதாம். அந்த கிளை அசைஞ்சு அசைந்து முகத்தை மறைக்கிறதாம். அப்புறம் விலகும் போது அவள் முகத்தில் நிலவு தடவுகிறதாம். அப்படிதான் எழுதுவாரு. ஆனா அவளுடைய உருவத்தை எல்லாம் அழகா வர்ணிச்சாங்க தர்மிளா அவர்கள். அவளுடைய இந்த இளமை பருவமானது மிக இதா ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக இருந்ததுன்னு சொல்றாரு. யாரோ ஒருவன், ஒரு வழிப்போக்கன், ஒரு அயோக்கியன், ஒரு மனித தன்மையற்ற ஒரு மிருகம், ஒரு மனப்பிறழ்வான ஒரு பெண்ணை ஒரு பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தி இருக்கிறான். அது அவளுக்கு தெரியவே இல்லை. ஒரு குழந்தையை அவள் கனவு காண்கிறாள். அந்த கனவு கண்டு முடிச்ச உடனே திடுக்கிட்டு விழித்து பார்க்கிறாள், ஒருவன் ஓடுகிறான். இதான் கதையில அந்த காட்சியை அவர் சொல்றார். ஒரு நாகரிகமா சொல்லி முடிக்கிறார் அந்த கதையை. சொல்லி முடிச்சிட்டு அவள் வாழ்வின் முதல் முறையாக அவள் விருப்பமில்லாத அந்த உறவை அவள் எதிர்கொள்கிறாள். அந்த எதிர்கொள்வதன் மூலமாக அவளுக்கு இயற்கையாக பெண் உடல் என்பது ஒரு இயற்கையாக கருவுறுகிறாள். அந்த ஊர்க்காரர் ரொம்ப பாசமாக குழந்தையெல்லாம் வச்சாங்க. அது டிப்தீரியாவில் இறந்து போயிடுது. இறந்து போன உடனே அவளுக்கு தன்னுடைய குழந்தையை பிரிவதற்கு மனமில்லை. அவளுக்கு புத்தி தெளிவில்லாதனால தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. அதனாலதான் கொடுக்க மறுக்கிறாள். அவள் என்ன மனப்பிறழ்வாகி இருந்தாலும் தன் வயிற்றில் பிறந்த அந்த குழந்தையை பிரிவதற்கு மட்டும் அந்த தாய் பாசம் அவளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் அந்த சவக்குழியில தோண்டி அந்த எலும்பும் சதையுமாக லயிந்து போயிருக்கிற அந்த எலும்பு கூட்டை கூட எடுத்து தன்னுடைய இதை வைத்திருக்கிறாள். இது இன்னொரு காட்சி சொல்றாரு பாருங்க. எல்லா கதையும் ஷர்மிளா அவர்கள் மிக அழகாக ஒரு வரி கூட விடாமல் சிறப்பாக கதையை செய்து சொல்லி முடித்து விட்டார்கள். அதுல இன்னொரு நிகழ்வு, அவள் ஏற்கனவே அந்த தான் விரும்பாத ஒரு பாலியல் உறவில் அவள் எதிர்கொண்டாள். அது அவள் உள்ளத்துக்குள்ளே அந்த குழந்தையை பிரிஞ்சதுனால இந்த மீண்டும் தனக்கு குழந்தை வேண்டும் என்று நினைத்தாலோ என்னவோ தெரியவில்லை, யாரோ ஒருவன் அந்த இரவிலே அந்த வேப்ப மரத்தடியிலே வண்டி நிறுத்திவிட்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே இது நிகழ்ந்து விடுகிறது. அதன் பிறகு இவள் கருவுறுகிறாள். கருவுற்ற பிறகு இரவிலேயே தெரிந்து கொண்டிருந்தவள் அதன் பிறகு பகலிலேயே நடக்க ஆரம்பிக்கிறாள் என்று கதை முடிகிறது. இந்த இரண்டாவது அனுபவத்தை ஏன் அவள் பெறுகிறாள்? இந்த குழந்தையை பிரிய மனமில்லாமல் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையா? எப்படியா கதை படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியாக தோன்றும்படியாக கீரா எழுதியிருக்கிறார். மிக உயர்ந்த மனிதாபமான மிக்க பரிவுணர்ச்சி நிறைந்த கருணை வாய்ந்த வாசகங்களால் எழுதப்பட்ட அற்புதமான கதை. இந்த கதையை ஷர்மிளா அவர்கள் மிக அருமையாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். வழக்கம் போல நான் கலை இலக்கிய பெருமன்றம் அடிமைகள் அடி வைத்து முன்னேறி கொண்டே இருக்கிறது இலக்கிய பணியிலே. இதற்கு காரணமான எங்கள் அன்பு பொதுச் செயலாளரையும் நம்முடைய நெறியாளர்களையும் இதற்கு பக்கபலம் இருக்கக்கூடிய தோழமைகள் அனைத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழமைகளே.
நன்றி கவிஞர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன திருமதி சர்மிளா தேவி அவர்கள் குரலால் நடித்து நல்ல உணர்ச்சி பூர்வமாக சொன்னார். சில இடங்கள்ல அமங்கல சொல்லெல்லாம் கூட மங்கள சொல்லாக மாற்றி சொன்னார். அருமையாக இருந்தது. எனக்கு இதுல அந்த அம்மா அவங்க சொன்னதுல ஒண்ணு மேனாள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இந்த ரெண்டாவது ஒரு ஆண்மகனுடன் இவள் சேர்ந்து குழந்தை பெறுவதற்காக எத்தனித்தாள்ங்கிறது. பிறகு அவள் சிதையில் எரிந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரேதங்களை எடுத்து அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிட்டான்னு ஒரு இடத்துல சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அவங்க சொல்லல, அது நான் படிச்சதா ஞாபகம் இருக்கு. அடுத்து இந்த பேச்சிய சொல்லுது போது வேதை அப்படின்னு சொல்றாரு. முதல்ல கீரா அவர்கள் வேதைங்கிறது வேதை கயிறு. இந்த திருமண பொருத்தம் பார்க்கறவங்க அந்த தாலி கயிறு பொருத்தம் இருக்கா, சரடு பொருத்தம்னு சொல்லுவாங்க, அது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை பேச்சுங்கிறதுக்கு சொல்லி குறிப்பிடுகிறார். ஆனா அந்த சரடு பொருத்தமே இவளுக்கு இல்லை மாதிரி தான் கதையை கொண்டு போறார். அதாவது அவள் மகிழ்ச்சியினால் அழுவாள், துக்கத்தினால் சிரிப்பாள். மகிழ்ச்சி வரும்போது ஏன் அழணும், துக்கம் வரும்போது துக்கப்படும் போது ஏன் சிரிக்கணும்? அதுதான் அவள் கோட்டிக்காரின்னு எல்லாரும் சொல்றாங்க, பைத்தியக்காரி பேச்சு. பிறகு கீழ் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டு போறார். வெயில் காலத்தில் முற்றத்தில் படுத்து தூங்க நீதி இல்லை. அந்த காலத்துல பேராசிரியர் சொன்னாரு, ஒரு அறைக்குள்ள கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னாரு. அது இருந்தது. ஆனா அந்த வெயில் காலத்துல அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் முற்றத்துக்கு வந்துருவாங்க படுக்கு. கட்டில தூக்கிட்டு, நார்கட்டில தூக்கிட்டு எப்படியோ வெளியில படுத்து ஒதுங்கிக்கிடுவாங்க. அப்படி நாகரிகமான மக்கள் வாழ்ந்த நாடு. அதெல்லாம் இருந்ததுதான். ஆனா இந்த காலத்துல வெயில் காலத்துல முற்றத்துல படுத்து தூங்கும்போதுக்கு நீதி இல்லை அப்படின்னு கீரா அவர்கள் நல்லா குறிப்பிட்டு சொல்றாரு. இவ அப்படித்தான் வேப்ப மரமே தனது வீடாக அங்க படுத்திருக்கும் போது விபரீதங்கள் உண்டாகிறது. இதுல நான் ரெண்டு கருத்தை மட்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கோட்டிக்காரி, பைத்தியக்காரி மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதை சொல்லுறேன். பேச்சியின் கற்பை சூறையாடி அவன் கோமோ நிலையில் உள்ள பிணத்தை கற்பழித்தது போலத்தான். ஒரு பைத்தியகாரி அவளை பாழாக்குறது ஒரு கோமோ நிலையில் உள்ள பெண்ணை பாழாக்குவது மாதிரிதான், பிணத்தை பாழாக்குவது மாதிரிதான். இரண்டாவதாக இவளே ஒரு ஆணுடன் உறவு கொள்ள எத்தனிக்கிறாள். காரணம் காம உணர்ச்சி அல்ல, தன்னுடைய இறந்த பிள்ளையை மீண்டும் பெற வேண்டும் என்ற பாச உணர்வே ஆகும். முடிவில் அதை சாதித்து காட்டிவிட்டாள். அந்த கற்பிணியாகத்தான் அந்த தெருவுல ஒரு ஆணை போல பூமி எதிர நடந்தாள் என்று சொல்லி முடிக்கிறார் கீரா அவர்கள். கற்பிணி, இவளுக்கு பொதுவா கற்பிணி அப்படிங்கும்போது பிணினாலே நோய், இவளுக்கு அந்த நோய் ரொம்ப தாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி முடிக்கிறார். அருமையான கதை, நன்றாக சொன்னார். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்லதொரு பின்னூட்டம், மனநிறைவா இருந்தது. அடுத்ததாக நம்முடைய தோழர் மேரி அவர்கள் பின்னூட்டத்தை தருமாறு கேட்டுக் கொடுக்கிறோம். பேசணுமா? வீடியோ ஒர்க் ஆகவே இல்லை, பாக்குறேன். இல்ல தெரியுதுமா, வீடியோ தெரியுதுமா? தெரியுதா? ஓகே. பேசுறது கேக்குதுங்களா தோழர்? கேக்குது, உங்க குரல் நன்றாக கேட்கிறது. மிக அருமையாக கதை சொல்லிய ஷர்மிளா அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூகம் எப்படிப்பட்ட சூழல்ல இப்படி இருக்குது, சமூகத்தினுடைய ஒரு மோசமான ஒரு நிலைமையை தான் ஆசிரியர் சித்தரித்திருக்கிறார்.
பெண்களுக்கு ஒரு மனநிலை பாதித்த பெண்ணை கூட ஒரு விட்டு வைக்காத கயவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த கதை மூலம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் ஆசிரியர். அதை மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார் சர்மிளா அவர்கள். நிச்சயம் அந்த கதையை கேட்கும்போது ஒரு பய உணர்வும், மனசு பதைத்து இப்படியெல்லாம் மனிதர்கள் இன்னும் கயவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் தான் நாமும் வாழ்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற விதமா இருக்கிறது. இது என்ன சொல்வது என்று தெரியல. நாகரிகம் உடையில் மட்டும்தான் இருக்கிறது தவிர கருத்தில் எந்த நாகரிகம் வளரல. காட்டு மிராண்டி கூட நன்றாகத்தான் இருந்தான். நாம் இன்னும் காட்டு மிராண்டாயே வாழ்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. இந்த கதை ஒரு மிகவும் பாதிப்புக்கு ஒரு உள்ளாக்கியது என்னை. அதிலிருந்து மீண்டு வருவதே கஷ்டமாக இருக்கிறது. அந்த பேச்சை நினைக்கும் போது மனது வருத்தமா, இன்னும் எத்தனை பேச்சுகள் உடையை கிழித்து கொண்டும் ஆங்கங்கே சுற்றி கொண்டும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் என்று நினைக்கும் போது மனம் மிகவும் வருத்தமடைகிறது. நன்றி தோழர் அவர்களே. நன்றி தோழமையே. நீங்கள் சொன்னது போல ஆடையில் கூட நாகரிகம் இல்லை, வார்த்தையில் மட்டும்தான் நாகரிகம் இருக்கிறதே தவிர வாழும் வாழ்க்கையில் நாகரிகம் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? கமலையன் தோழர் சொல்றீங்களா? வணக்கம். கேக்குதுங்களா? கேட்குது தோழர், சொல்லுங்க. வணக்கம். இந்த கதை சர்மிளா அவர்கள் சொல்லும்போது ஏற்கனவே படித்திருந்தால் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கதை என்றே நாம் கருத முடியாத அளவுக்கு இந்த கதையை கேட்டுக்கொண்டே வரும்போது மனம் மேரி அவர்கள் சொன்னது போல பதைக்குது. ஒரு அச்ச உணர்வும், அச்சத்தை தாண்டிய ஒரு அமானுஷ்யமான ஒரு விபரீதமான ஒரு மன உணர்வும் ஏற்படுகிறது. இந்த கதையை சொல்லுவதற்கே ஒரு மன துணிச்சல் வேண்டும். அது சர்மிளா அவர்களிடம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். இந்த கதையை கேட்டு முடித்தவுடன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது, இன்றைக்கும் அது மனநிலை பிறழ்ந்த பெண்ணாக இருந்தால் கூட வெளியிலே பொதுவெளியில் பாதுகாப்பில்லை என்ற ஒரு உண்மை, மனநிலை பிறழ்ந்த பெண்ணாய் இருந்தாலும் அவள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்படுகிற ஒரு தாய்மை அவளை எப்படி மாற்றுகிறது, அதை இழந்த தாய்மையை மீண்டும் பெறுவதற்கு அவள் எப்படி முயல்கிறாள் என்பதையெல்லாம் பல மன அவசங்களை இந்த கதை பேசுகிறது. சமகாலத்து செய்திகள் பலவற்றை நாம் பார்க்கிற போது அது காசாவில் குழந்தைகளும் பெண்களும் மக்களும் கொத்து கொத்தாக குண்டு வீச்சுகளில் அழியும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று இன்றைக்கு கூட அந்த பிரதமர் நேற்று பேசியிருக்கிறார். செய்வார்கள், எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த இரக்கமும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் இப்படியான கொடுமைகள் தொடர்ந்து நடக்கின்றன. இப்படி எதுவுமே ஒரு காரணம், இவர்கள் ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டு செய்கிறார்கள். எந்த காரணமும் இல்லாமல் மனிதன் மிருகமாகிற போது பேச்சிகள் பேதைகளாகி, பேதைகள் தாய்மார்களாகி, அவர்கள் கடைசியில் மனம் சிதைந்து, உடல் சிதைந்து, ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவள் போராடுகிறாள். அதுதான் இந்த கதையினுடைய இறுதியில் முடிக்கும் போது மீண்டும் அவள் தாயாகி பூமி அதிர கைகளை வீசிக்கொண்டு பட்டாள நடை நடக்கிறாள் என்று முடியும் போது அந்த கதை எத்தனை கீழ்மைகள் இருந்தாலும் மானுடம் அதை தாண்டி தொடர்ந்து நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையையும் இந்த கதை முடியும் போது தருகிறது. அதை நினைத்து நான் மிகுந்த அது வேதனையா, மகிழ்ச்சியா, துக்கமா, என்ன என்றே புரியாத ஒரு மனநிலை இப்போது இருக்கிறது. நிச்சயமாக இப்படி ஒரு கதையை தேர்ந்து எடுத்து சொன்னதற்காக அவருக்கும், இந்த ஒரு அரிய வாய்ப்பை தந்த கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி.
நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிருவேன். வேற யாராவது பின்னூட்டம்? நன்றி. அம்மா ஷர்மிளா அம்மா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? பொதுச் செயலாளர்கிட்ட போறதுக்கு முன்னாடி. எனக்கு ஒரு கருத்து தோழர். இந்த கதைய வாசிச்சு முடிக்கும் போது இந்த கதையோடைய முடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு அவரு சொல்ல வந்த விஷயம் நான் உணர்ந்து கொண்டதுதான். ஆஹ் இப்படியான ஒரு பெண் மீண்டும் கருவுற்றிருக்கிறா அப்படின்னா, அதை செய்யக்கூடிய அந்த கயவர்கள் இதுக்குள்ளதான் இருக்கானுங்க அப்படின்றதுதான் அவர் சொல்ல வர்றார். ஏன்னா அவன் மறுபடியும் வந்து அப்படி வந்து ஒரு பிறந்த மேனியா அவ அப்படி நடந்து போறா. இந்த படுபாவிகள் இப்படியான ஒரு பெண்ணை கூட இந்த சமூகத்துல விட்டு வைக்கிறது இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு வந்துச்சு தோழர். ஏன்னா அவ நடந்து போனாலே எல்லாம் அந்த நாற்றம் தாங்க முடியாம வந்து ஓடி வந்து இது பிடிச்சுக்கிற அளவுக்கு அவ வந்து அப்படி இருந்தா அப்படின்னா, எப்படியான ஒரு சூழல் இந்த சமூகம் அப்படின்றது அவரு எழுதின காலத்தே இப்பவும் அப்படித்தான் இருக்குது. எந்த மாற்றமே இல்ல. இது என்னைக்கு இப்ப தீரும் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு ஆசைதான் வருது. இந்த மாதிரிலாம் மாறி ஒரு மேம்பட்ட சமூகமா இது மாறாதா அப்படின்ற ஒரு பெரும் கனவோட தான் நம்ம இது காத்திருக்க வேண்டியதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தோழர். நன்றிங்க தோழர். ரொம்ப சிறப்பா எல்லாரும் பின்னூட்டம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இது அவர் சொல்வதற்கே ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ஒரு பெண்ண வந்து அவர் அப்படி சொல்லும்போது எப்படி இது எடுத்துக்குவாங்கன்ற மாரி. ஆனா ஏன்னா மிகச்சரியாக அதைய சரியாக புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை நான் சரியாக தான் பிரயோகிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கதைய வந்து கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். வாசிக்கும்போது இன்னும் ஒரு வேற மாதிரியான ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். நான் குறைஞ்சது ஒரு 20, 25 தடவை இந்த கதைய வாசிச்சிருப்பேன். எப்படி இவருனால இப்படி எழுத முடிஞ்சது? இந்த சமூகத்துல நான் நினைப்பேன், இந்த மாரி மக்கள பார்க்கும்போது முதல்ல திரும்பிக்கிறேன். ஆனா இந்த கதையெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர்கள் இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்த வந்து ஒரு எழுத்தாளர் எனக்குள்ள கடத்திருக்காருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய பெரிய வெற்றியா இருக்க முடியும். அந்த வெற்றிய கீரா மிக கச்சிதமா செஞ்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பல்லாம் அப்படியான பெண்கள பார்த்தா நான் பேசுறதுக்கு கூட நான் முயற்சி பண்றேன் நானு. என்ன ஏதுன்னு நம்ம ஏன்னா அப்பல்லாம் முதல்ல பார்த்தா நம்ம அப்படி தயங்குவோம். இல்ல விலகிப்போம் நம்ம. இப்ப அப்படி இல்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ பாவம்ன்ற அவங்களோட அவங்க பக்கத்துல போய் அவங்க மனசளவுல நம்ம நிக்கிற அளவுக்கு அந்த கதைய நம்மள கடத்திருக்கும்போது, அது எழுத்தாளனோட வெற்றியா தான் இருக்க முடியும். இந்த நேரத்துல நான் ரொம்ப மதிக்கக்கூடிய கீராவுக்கு வந்து நன்றியும், கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மீண்டும் ஒரு நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கருத்து சொன்ன அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழர்களே. நன்றி தோழமையே. நிறைவாக பின்னூட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அரமையா அவர்கள் பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவரை வணக்கம். அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு கீரானுடைய கதைகள்ல முக்கியமான கதைகள்னு சொல்லக்கூடிய கதைகள்ல ஒண்ணு பேதை. மிக அருமையா சொன்னாங்க முனைவர் சர்மிளா அவர்களுக்கு முதலில் நன்றி. ஏன்னா ஒரு பெண் வந்து இதை சொல்ல முடியுமா? டாக்டரா இருந்துட்டு படிச்சுட்டே ஒரு அன்னைக்கு ஒரு மாதிரி மனநிலை ஒரு மாதிரி இதா இருக்கும். எங்களுடைய இதுல கெனாபலிசம்பாங்க, மனித மாமிசத்தை மனிதர்களே சாப்பிடுவது. அது வந்து வறுமையின் காரணமாக பட்டினி காலங்களில் பஞ்ச காலங்களில் அப்படியெல்லாம் இருந்ததாக படிக்கிற அன்னைக்கேமோ இப்படியெல்லாம் நம்ம கூட இருக்குமா அப்படின்னு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு இதா இருக்கும். இது வந்து அப்படியே கடந்து போற இந்த கதைகள்ல நீங்க பிறகு அந்த மருத்துவ ரீதியா டிப்தீரியான்றதுல குழந்தை இறக்குறதா சொல்றது. பேதைன்ற தலைப்பு கொடுத்தது. பேதை யாரு? அவளா இல்ல அந்த சமூகமா? இந்த சமூகம் பேதைன்றது 5-7 வயசுக்குள்ள உள்ள ஒரு பெண்ணினை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருந்தாலுமே, நீங்க இன்டெலிஜென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 70-130க்குள்ள இருக்கணும். அந்த 70 கீழே வர்றப்பதான் இடியட், இம்பசிபிள், மோரான்பாங்க. இடியட்னா 0 to 24. அப்ப இந்த சமூகத்துக்கான அறிவு எவ்வளவு இருக்குது? அவள் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா? எல்லாரையும் நல்ல அழகா இருக்கவங்கள வேணா வர்ணிச்சிடலாம். ஆனா கீரை அந்த பெண்ணை வர்ணிக்கிறது இருக்கு. அவ சில சமயம் யூரின் போறப்ப உட்கார்ந்து யூரின் போவா. அந்த யூரின் போட்ட தெரிப்புகள் வந்து கால்ல இருக்கும் பாரு. வேர்வை வடிஞ்சு இருக்கிறது. அப்படியும் மிக அருமையா ஒரு அவள் மேல் உள்ள அக்கறையின் காரணமாக அவள் எப்படி இருந்தா இந்த சமூகத்துக்கு அவளுடைய இதை கடத்தி விட வேண்டும் அப்படின்றதுல சொன்ன வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு பாலியல் உறவு என்ன செய்யும், இல்ல குழந்தை என்ன செய்யும் அப்படின்றதுக்கான ஒரு உளவியல் எல்லாமே உள்ள போய்கிட்டு இருக்கும். அவள் எவ்வளவு தூரம் அந்த வீட்டுல அடைச்சாலும் ஓட்டை பிரிச்சுட்டு வர்றது, கதவு செவுத்தில் ஓட்டை போட்டு கொண்டு வெளியே வருவது, இதெல்லாம் ஒரு ஒரு இது வந்து ஒரு பெரிய கதையா கூட எழுதியிருக்கலாம். இல்ல ஒரு பெரிய
மிக நாவலாக கூட எழுதியிருக்கலாம். அந்த பாலியல் வன்முறை நடக்கும்போது மிக நாகரிகமாக அதை வந்து சொல்லிட்டு போவார். ரொம்ப அருமையான கதை. ஒரு பேதைக்கு வந்து ஒரு கூலி உழைப்பாளிகளாக வந்த ஒரு பெண்ணிற்கு எவ்வாறு ஒரு கிராமம் தில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்பதை காட்டி வந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஆனா பெண்கள் சொல்லக்கூடிய இது இருக்குல்ல, அவங்க ஊர்ல இருந்து வந்து அவளை கண்டந்துடமா வெட்டி போட்டுறணும்பா, இவளை அப்படியே உயிரோட புதைச்சிடணும்பா. அப்ப இவளுக்கு கற்புன்னா என்னன்னு தெரியாது. இவள் வந்து எப்படி என்ன பாலியல் உறவு கொண்டதே இவளுக்கு என்னன்னே தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இந்த சமூகம் எவ்வாறு பார்க்கிறது அப்படின்றது. அப்ப ஆனா அதே நேரத்துல மனிதாபிமானத்தோட அந்த கிராமம் வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்கிறது. அந்த குழந்தைய ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருந்தா இவளுடைய மனநிலை திருந்தி இருக்குமா அப்படின்னு ஒரு கதையில ஒரு ஓட்டத்திலேயே நமக்கு யோசனை வரும். திடீர்னு கதையோட இது டேர்னிங் ஆயிடும். டிப்தீரியால அந்த குழந்தை இறந்த உடனே அவளுடைய நடவடிக்கைகள். ஒரு மனநோயாளி வந்து குழந்தை பிறந்தவுடன் அவருடைய நோயும் சரியாகுவதா இவர் வந்து ஒரு சமூகத்தை அப்சர்வ் பண்ணி அப்படியே சொல்றாரு. இது வந்து மனநல டாக்டர்கள் தான் சொல்ல வேண்டும். இது வந்து அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கா என்பதையெல்லாம். அதெல்லாம் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார். ரொம்ப வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கதை. அதை சொல்லுவதும் மிக கஷ்டமானது. சர்மிளா அவங்க வந்து மிக அருமையாக சொல்லிட்டார். எந்தவித விமர்சனமும் இல்லாமல் கேட்பவர்களுக்கே ஒரு மாதிரி இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அவங்க சொன்ன மாதிரியேமோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தால் இந்த கதையை படித்து விட்டதுக்கு அப்புறம் அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் சிரமங்கள் இருக்கும். அதை முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவு ஏதாவது அவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமா, உதவ முடியுமா என்ற சிந்தனை ஒவ்வொரு மனதிற்குள்ளும் வந்துவிடும்படியாக இந்த கதையை விரித்திருப்பார். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மிக அவர் விவரித்ததெல்லாம் பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை மிக அருமையாக சொல்லியிருப்பார். ஒரு அருமையான கதை. பேதை என்பது அவளுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் வாழும் மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கும் தான். அவர்கள் பேதை போல இந்த சமூகம் இருக்கிறது. இது நல்லபடியாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த கதையை அப்பட்டமாக எழுதியிருப்பார். இது இந்த மாதிரியான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை மற்ற எழுத்தாளர்கள் தொட்டிருக்கிறார்களா என்பதே ஒரு அரிதாக இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தோடு ஒரு மிக அருமையான கதை. குயிராவினுடைய கதையில் இது சொன்ன மாதிரி இது 100 ஆண்டுகள் கழித்தும் இந்த கதை வாழும் என்றுதான் நினைக்கிறேன். சாந்தி பத்திரிகையில் 60களில் வந்ததாக அந்த இதில் குறிப்பு இருக்கும். ஆனால் இது பல்வேறு 10 ஆண்டுகளாக இந்த கதை வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்ற தோன்றியிருந்தது. மிக அருமையாக சொன்ன முனைவர் சர்மிளா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூலர் சாமி கதையையும் மிக அருமையா சொன்னாங்க. இந்த கதையும் மிக அருமையா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழர். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்துக்கலாம். மைதிலி கல்யாணி அம்மா சிறப்பு தோழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர் மிக அருமையாக கதையை சொன்னார்கள், வாழ்த்துக்கள் தோழமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர், பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று கூறுவார்கள், அவளை கற்பவதியாக்க காமுகன் அந்த பேயை விட மோசமானவன். முதல் குழந்தையை பறி கொடுத்து மன பிறழ்விடும் தாய்மை உணர்வு உள்ள அவளை மறுபடியும் கற்பவதியாக்கி சமுதாயத்தின் கேட்டை எவ்வாறு களைவது? தோழர் ஷர்மிளா மிகவும் அருமையாக கதையை கூறினார்கள். விஜிலா தோழர் சிறப்பாக கதை சொன்னீர்கள் தோழர், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுபாஷினி தோழர் மிக அருமையாக கதை சொல்லிய ஈரோடு ஷர்மிளா அம்மாவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க தோழமைகளே. பொதுச் செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை வந்து கோமதி. இதுவும் இந்த பேதையை போன்ற ஒரு கதைதான். ஒரு 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வாறு இந்த சமூகம் பார்க்கிறது, அவர்களின் உரிமைகள் என்ன என்பதெல்லாம் கீரா இந்த கதையை போன்றே ஒரு மனோதத்துவ நிபுணரை போல இந்த சமூகத்தை ஆய்வு செய்த கதை. நன்றி. கதை சொல்லி மா ரமணி அவர்கள். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. இந்த கதையை பற்றி நானும் ஒரு சில வரிகள் நிறைவாய் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். காரணம்,
இந்த கதை ஏற்படுத்திய தாக்கம் என்பது இந்த சமூகத்தினுடைய அவலத்தை சரியாக படம் பிடித்து காட்டிய கீரா ஐயாவுடைய கதை கரு இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் நாம் பெருமூச்சு அடைகிறோம். நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல, பேதை என்றால் 5-7 வயதான அந்த சிறுமிக்கு உரிய அந்த மனநிலை கொண்டவள் என்று பொருள். சரியான வார்த்தையை தேடவென்றால் சூதுவாது அற்றவள் என்று சொல்லலாம். அது திருக்குறள்ல கூட 1638வது குறள் என்று நினைக்கிறேன். பசந்தது பைந்தொடி பேதை நுதல் அப்படின்னு அந்த குறள் முடியும். பேதை என்பவள் அதனுடைய தலைப்பே அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, சூதுவாது அற்றவள். ஏன்னா அதற்கு இன்னொரு வார்த்தையும் அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள். எப்படின்னா, அந்த கதையை சொல்லுகின்ற பொழுதே அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னன்னா வலசை பெண்கள் அப்படிம்பாங்க. அவரே அதை சொல்றாரு. அப்படின்னா என்ன, புலம்பெயர்ந்து, வலசைன்னா புலம்பெயர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறவங்க. இன்னைக்கு அது பறவைகளை குறிக்கிற சொல்லாடலாம் மாறிடுச்சு. வலசை பெண்கள் என்றால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்து இன்னொரு இடத்துக்கு, அதுக்கு சரியான சொல் புலம்பெயர்தல். அப்படி கொண்ட பெண் தான் இந்த பெயர். ஆனால் இங்கே 3 விஷயங்களை நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். 1, அவள் தாய்மையின் உணர்வு. 2, அவள் இந்த சமூகத்தில் அவளுடைய மனநிலை பாதிக்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கம் என்று பார்க்கிறோம். 3வது, பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது. சமூகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கவும். ஏன் அப்படின்னா, பெரும்பான்மையான தவறுகள் நடக்கின்ற பொழுது, இப்ப ஒரு தேர்தல் நடக்குது, அதுல ஒருத்தர் ஒரு 1,00,001 ஓட்டுல ஜெயிச்சுட்டு ஒருத்தர் தோத்த ஒரு 1,00,000 ஓட்டுனா, அந்த 1,00,001 வாங்கினவர் தான் ஜெயித்ததாக கருதப்படுகிறார். அப்படி என்றால் இந்த பெரும்பான்மையாக இப்படி இருப்பதால் அது சமூகம் என்றே நாம் சொல்ல வேண்டிய கடமையிலே நாம் இருக்கோம். இந்த 3 நிலைகளையும் நாம் படம் பிடித்து பார்க்கிற கதையாகவே இதை பார்க்க சொல்றாங்க. அவ அடிக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்றா, ஐயோ எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது, ஐயோ கடவுளே எனக்கு தெரியாது தெரியாது என்று அழுகிறார். அப்படி என்றால் என்ன, அவளுக்கு என்ன நடக்குது, இதனால் என்ன விளைவு ஏற்படும், இதனால் என்ன மாற்றம் ஏற்படும் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. இன்னமும் இதில் சூசகமாக ஒரு வரியையும் வைத்திருக்கிறார், ஒரு சொல்லை பொதித்து வைத்து போயிருக்கிறார். அவளுடைய மனநிலையை காட்டுவதற்கு இதை காட்டிலும் வேறு ஒன்று கிடையாது. அவள் இணக்கமாக இருந்திருந்தால் அவள் சொல்லி இருக்க முடியும். அவளுக்கு தெரியல, அவளுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் அதை கடந்தவள் என்பதுதான் அதற்கான பொருள். ஆனால் அப்படிப்பட்ட பெண் மகப்பேறு அடைகின்ற பொழுது நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அந்த கிராமம் அவளை அந்த வைத்தியம் பார்க்கிற மனிதர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அது ஒரு விதமான கீரா சொல்ல வருகிற செய்தி. பெண்ணை பார்த்து பரிதாபப்படுகிற, பெண்ணை பாதுகாக்கிற அல்லது பெண்ணை மதிக்கிற இந்த சமூகம் இன்னமும் இருக்கிறது. சொல்ல வர செய்தி அதை கவனமா அவர் கையாளுது. ஆனால் அந்த சமூகம் சிறுபான்மை சமூகமாக போய்விட்டது. காரணம், அதுல இன்னொரு செய்தியை மறைச்சு வச்சுட்டு போறார். என்ன அப்படின்னா, அவள் கோர தாண்டவம் ஆடுகின்ற பொழுது பயந்து நடுங்குகிறது. அங்க ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்னா முடியல. ஏன் அப்படின்னா, இந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகம், இறக்கப்படுகிற சமூகம் பயப்படுகிறது என்கிற மனநிலையும் அவர் காட்டிவிட்டு போகிறார். அடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப சொன்ன செய்தி, இந்த எங்க வீட்டுல எல்லாம் அடிக்கடி எங்க அப்பா தாத்தா அவங்கெல்லாம் சொல்லும்போது, நாங்கெல்லாம் குதிரைவாளி கஞ்சி குடிச்சோம் பஞ்சத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச காலத்தை நினைவூட்டுகின்ற பொழுது அவ எப்படி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டது மட்டும் கிடையாது, அவள் சொல்லுகின்ற அடுத்த நிலை, அவள் குழந்தை. இப்போ நீங்க சூதுவாதுன்னு சொல்லிட்டோம், ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவுதான் இருந்தாலும் அவள் தாய்மையோடு இருக்கிறாள். அந்த குழந்தை இறந்த பிறகு அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் அந்த குழந்தை இறந்ததாகவே அவள் கருதவில்லை. இதுதான் தாய்மை, இதுதான் தாய்மை. அது பைத்தியமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியை கதையினுடைய போக்கிலே கீரா ஐயா அழகாக சொல்லுகிறார்.
நாலு அந்த அந்த என்ன நல்லா சொல்றாரு ஐயா, சொல்றாரு, திருஷ்டி என்று ஒன்று இருக்கிறதோ என்று தெரியாது, பேச்சியின் குழந்தை அது தைத்து விட்டது என்று சொல்லுது. அவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனால் அந்த பாச போராட்டத்திலே யோசித்து பார்த்தால் அந்த குழந்தையை அவள் கொடுப்பதற்கு மறுக்கிறாள். ஆனால் வேறு வழி இல்லை. அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய, இறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த நிலைப்பாட்டை சொல்லுகிறார். இந்த உலக மனுஷர்களின் சங்காத்தமே வேண்டாம் என்பதுதான் அவளுடைய காரியம். நினைக்கிறான் மனுஷனாவே இப்படித்தான்டா, மனுஷனாவே இப்படித்தான், மனுஷனா எல்லாரும் என்பது இந்த பெரும்பான்மை தான் மனுஷன். அந்த வார்த்தை கீரா ஐயா பயன்படுத்துகிறார். இந்த சமூகம் இன்றுமும் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் நான் என் செய்தித்தாளில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்த ஞாபகம் இருக்கிறது. ஒரு பைத்தியம் பிடித்த பெண் மகப்பேரோடு ஊர் சுற்றி திரிகிற, மகப்பேர் அடைந்த நிலையில் ஊர் சுற்றி திரிவதாக செய்தித்தாளில் படித்த ஞாபகம் இன்னமும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சமூகம் என்ன நினைக்கிறது? அடுத்த கொஸ்டின், குழந்தை இழந்துட்டு துடிக்கிறா, பண்றா, எதை திங்கிறதுனே தெரியல, இறந்த உடலினுடைய மாமிசத்தை எடுத்து திங்கிறாள் என்றால் அவளுக்கு என்னன்னே தெரியல. பசி என்கிற உணர்வால் எதையோ திங்கணும்னு திங்கிறா. அது இது நல்லது கெட்டது எதுவும் தெரியல. நல்லது கெட்டதுன்னு தெரியாத ஒரு பெண் மீண்டும் கருவுறுகிறாள் என்கிற கதையோடு நிறைவு செய்கிற போக்குதான் நம் மனதை காயப்படுத்துகிறது. இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது? பெண் என்றால் போற்றுகிறோம், புகழுகிறோம், என்னென்னலாம் சொல்லுகிறோம். ஆனால் பெண் என்றால் ஏதோ ஒரு நிலைப்பாட்டிற்கு மட்டும் உரியவள் என்று பார்க்கிற இந்த சமூகத்தினுடைய அவலத்தை தூக்கி எறிய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது. பெண் என்றால் பெண்ணா ஆஹா ஓஹன் புகழுவது மட்டும் கிடையாது. அவளுடைய உணர்ச்சிக்கு அவ சூதுவாதில்லா பேதமையா கூட இருக்கட்டும், பைத்தியமா கூட இருக்கட்டும், அவ கீரா ஐயா சொல்லுவது போல ஆடை அணிகலன் எதுவும் இல்லாமல் பிறந்த கோலத்தில் கூட இருக்கட்டும், ஆனால் அவளும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவள் என்கிற நிலைப்பாடு பெண்ணிற்கு எடுக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். நம்ம பார்க்கிறோம், என்ன நினைக்கிறோம், அந்த பொண்ணா அவன் யாரோ, அவளை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த இடர்பாடு துடிக்கிறோம். ஐயோ எப்படி, நான் யார் தெரியுமா, எனக்கு எப்படி, நான் விட்டுருவேனா எல்லாம் சொல்றோம். ஆனால் பிற பெண்ணுக்கு ஏற்படுகின்ற பொழுது அது யாருக்கோ என்று கருதுகிற மனநிலை இந்த சமூகத்தில் மாற வேண்டும் என்பதுதான் கீரா ஐயாவுடைய கதையினுடைய கருக்களமாக இருக்கிறது. நிறைவாக சொல்லுகிற கதையினுடைய கரு என்னவென்று கேட்டால், பெண்ணை மதியுங்கள், அவள் பைத்தியமாக இருந்தாலும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பெண் என்பவள் பேணத்தக்கவள் என்கிற செய்தியை சொல்லுகிற அந்த கதையை ஈரோடு சர்மிளா அம்மா அவர்கள் சொல்லிய பாங்கு என்பது மிக யதார்த்தமாக கதையினுடைய போக்கிற்கு ஏற்றார் போல, கதையை சிதைக்காதவாறு, கதையினுடைய கருவினுடைய களத்தை மாற்றாதவாறு கட்டமைத்த விதம் என்பது மிக அருமையாக இருந்தது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, கீரா ஐயாவினுடைய கதைகளோடு ஒவ்வொரு நாளும் கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு பயணிக்கிறது. காரணம், இந்த இலக்கியம் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தியை கொண்டு சொல்ல முடியும். ஒரே கருத்தை பரவலாக்கம் செய்வதற்கு இலக்கியம் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தை இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துகிற இலக்கிய ஆயுதத்தை எடுத்திருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளை தினம் இரவு 8 மணிக்கு இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் கீரா ஐயா கதைகளோடு உங்களோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வணக்கம்.